ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதாவது மறுபடியும் பிறந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஏன் நமக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால், நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனுஷர்களிடத்திலும் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, தவறான விஷயங்களும் இருக்கின்றது. ஒரே ஒருவரிடத்தில் மட்டும்தான் முழுவதும் நல்ல விஷயங்கள் இருந்தது. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகின்ற அவருடைய சீஷர்களாகிய நாம் குருவாகிய அவரை போல நற்கிரியைகளையே செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம்மிடத்தில் நற்கிரியைகளை முழுவதும் செய்கிற தன்மை இல்லாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை நம்மிடத்தில் வெளிப்பட்டு முழுவதும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகின்றது. நம்மிடத்தில் தவறுகள் வரலாம், ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், சரியானபடி நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பிற மனுஷர்கள் சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொள்ளுவதற்கோ அல்லது வெற்றி பெறுவதற்கோ சில தவறான காரியங்களை செய்கிறதை நாம் கண்கூடாய் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் அப்படி செய்து ஜெயித்ததுனாலே நாமும் அப்படி செய்யலாம் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றும். ஆனாலும் நாம் அப்படி ஒரு காலும் செய்யக்கூடாது. நற்கிரியைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் நற்கிரியைகளை மட்டும்தான் செய்திருக்கிறார். நாம் செய்கின்ற நேர்மையான காரியங்கள் நமக்கே பாதிப்பாக வரக்கூடும். ஆனாலும் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் சரியாகவே செய்வோம். நமக்குரிய கனம் கர்த்தரால் உண்டாகும். தானியேல் அவன் செய்த சரியான காரியத்திலே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். யோசேப்பு சரியான காரியத்திலே உறுதியாக நின்றான். அதற்காக அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவனை அங்கிருந்து அரண்மனை வரைக்கும் உயர்த்தினார். ஆகவே தவறு செய்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதை விட உண்மையானதை செய்வோம். அது நிமித்தம் வருகின்ற தீங்குகளின் நடுவிலே தேவன் நம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த வல்லமையுள்ளவர். ஆகவே நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை மாத்திரம் செய்வோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே எந்த சூழ்நிலையிலேயும் தவறான காரியங்களை செய்யக்கூடாதென்றும் நல்ல காரியங்களை மட்டும் செய்வதற்காகத்தான் நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர் என்கிறதையும் எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.